2022 வந்து தோனி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். We are focusing on the process, not the result. அதே தான் UPSCக்கும் சொல்லுவேன். We have to put more focus on process. Danish Ahmad College of Engineering, Thambaram, Chennai and Veranda IAS presents Behind Notes, My Success Journey, powered by SRM University, Vadapalani Campus, Aroma Agmagi, Manchu Groups, Velamal Nexus. ப்ரிப்பரேஷனுக்குள்ள வரும் பொழுதே நீங்கள் ஒரு இந்தியாவின் மிக உயரிய பணிகளுக்கு செல்ல போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, உயர்ந்த எண்ணத்தோட வரணும். எங்க இருக்கிறோம்னா தெருவுல தான், நிதர்சனமா சொல்லணும்னா தெருவுல தான் இருக்கும். எதுவுமே கைகளில் பணம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாது. எதையோ எடுத்து சென்னை வருவோம், சென்னையில படிப்போம்னு ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில வந்தாச்சு. நண்பர்கள் கிட்ட அடிக்கடி கடன் வாங்குவது உண்டு. அந்த மாதிரியே தான் ஒரு வருடம் படிச்சு இங்கே வந்து யார் உள்ள யார் வெளியே அப்படிங்கிற டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான அங்கமே அந்த முதன்மை தேர்வு என்பார்கள். ஸோ அது மிகப்பெரிய சவாலாக தான் இருந்தது. தமிழ் வழியில படித்தவர்களுக்கு சில பல தடைகள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணலாம். தடைகள் இருக்கும் தான், ஆனால் அதற்காக உழைத்தா அது கண்டிப்பா நம்மளால வந்து அதை எதிர்கொள்ள முடியும். மற்ற எல்லாமே கேள்வி பதில். இன்ஜினியரிங்ல பண்ணதை அப்படியே நம்ம டெக்னிக்கலா பண்ணா வந்துடும். ஆனா எஸ்ஏ அப்படிங்கிறது கேள்வி பதில் இல்லை. கிட்டத்தட்ட 2 எஸ்ஏ எழுதணும். ஒவ்வொரு எஸ்ஏவும் 10 பக்கங்கள் பக்கம் எழுதணும். இன்னொன்று ஒரு வார்த்தை தமிழ்ல தெரியும், இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியாது. இப்படி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அடிப்படையில் அதெல்லாம் சரி பண்ணாம எழுதும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப தடுமாறும். ஒரு மிக முக்கியமான அங்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the communication is an art. அந்த ஆர்ட்டை if we use it in effective manner we can get good marks in interview. Danish Ahmad College of Engineering, Thambaram, Chennai and Veranda IAS presents Behind Notes, My Success Journey, powered by SRM University, Vadapalani Campus, Aroma Agmagi, Manchu Groups, Velamal Nexus. Silent Babu sir oda student. So avara marubadi welcome pandradhula Behind Notes permai kolgirathu. So let's welcome Mr. Suresh Kumar onto the stage please. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட பேர் சுரேஷ்குமார், திருப்பூர். என்னோட ஊர் திருப்பூர். இந்த வருஷம் யூபிஎஸ்சி தேர்வில் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்னுடைய 3rd attempt. என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ப்ரிலிம்ஸ் வரைக்கும் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. செகண்ட் அட்டம்ப்ட்டு இன்டர்வியூ வரைக்கும் போனேன். 20 மார்க்ஸில் வந்து சர்வீஸ் கிடைக்கல. ஸோ செகண்ட் அட்டம்ப்டில் இன்டர்வியூவில் 165 மார்க்ஸ் பக்கம் தான் வந்துச்சு. இட்ஸ் ஒரு ஆவரேஜ் மார்க். அப்புறம் திரும்பி இன்னொரு முயற்சி கொடுக்கலான்ட்டு 3rd அட்டம்ப்ட் கொடுத்தேன். இந்த தடவை ஒரு ரேங்க் வந்துருச்சு. அண்டு குரூப் ஏ சர்வீஸில் ஒரு நல்ல சர்வீஸ் கிடச்சிரும். எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, நிறைய பேர் இங்கே வந்து பேசியிருப்பாங்க. நிறைய தடவை ஆசைப்பட்ட மேடை இது. ஸோ அந்த வாய்ப்புக்கு எல்லாத்துக்குமே நன்றிகள். ஸோ என்னுடைய உரை எப்படி இருக்கும்னா, ஒவ்வொருத்தருமே இந்த யூபிஎஸ்சி பயணத்தில் தனித்துவமான வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். அந்த வகையில் எனக்கு எந்தெந்த மாதிரியான இடர்பாடுகள் இருந்தது, அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொன்னால் என்னை மாதிரி இருக்க மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து பயன்பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய கல்வி எல்லாமே வந்து அரசு பள்ளியில் தான் ஆரம்பிச்சிச்சு. தமிழ் வழியில் தான் படித்தேன் 12வது வரைக்குமே. தமிழ் வழியில் முடிச்சுட்டு அதன் பிறகு கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் ஒரு நல்ல மிகச்சிறந்த கல்லூரி, அங்கே பொறியியல் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் கடைசி வருடம் முடிந்த பிறகு இந்திய தபால் பணியில் கிராம நிர்வாக அலுவலராக ஒரு 6 to 8 மாதங்கள் பக்கம் வேலை செஞ்சுருப்பேன். அங்கே பார்ட் டைமில் தொடங்கின இந்த பயணம் அப்புறம் அந்த ஜாப் விட்டுட்டு முழு பயணமாக அமைஞ்சிச்சு. என்னுடைய ப்ரிப்பரேஷன் தொடங்கும் பொழுது தனியாக நாமளே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா பணம் இல்லை, கையில் பணம் இல்லை படிக்கிறதுக்கு. அதற்காக வேலைக்கு செஞ்சு கொஞ்சம் சேர்த்து வச்சாச்சு. நாம தொடங்குவோன்னு ஆரம்பித்தது. சரி, நம்மளால் படிக்க முடியல, சரி ஏதோ ஒரு துணையை தேடுவோன்னு சென்னையில் இருக்கக்கூடிய அறம் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். வேலையை விட்டுட்டு ஜாயின் பண்ணேன். அந்த சமயத்தில் அந்த அரசு பணியை விட்டுட்டு ஜாயின் பண்ணுறதுங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சவால். பல வகையில் எதிர்ப்புகள், பல வகையில் இடர்பாடுகள். எங்கே இருக்கிறோன்னா தெருவில் தான், நிதர்சனமாக சொல்லணுமா தெருவில் தான் இருக்கும். எதுவுமே கைகளில் பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரி எதையோ எடுத்து சென்னை வருவோம், சென்னையில் படிப்போம்னு ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் வந்தாச்சு. நண்பர்கள் கிட்ட அடிக்கடி கடன் வாங்குவது உண்டு. அந்த மாதிரியே தான் ஒரு வருடம் படித்து எழுதணும். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. சரி ஃபஸ்ட் தடவை ஆகிறதுனால வீட்டில் வந்து இன்னொரு தடவை படிக்கிறதுக்கு அனுமதி கிடச்சிச்சு. அதனால் 2வது முறையும் தொடங்கினேன். ஸோ அந்த 2வது முறை அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரிப்பரேஷனில் ஒரு மிக முக்கியமான அங்கம். வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தோல்விகளை எதிர்கொள்வதும், அந்த தோல்விகளிலிருந்து மீண்டு எழுவதும், அந்த தோல்விகளில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களும் தான். தோல்விகளில் நாம் கற்கும் பாடங்கள் தான் படிக்கல்லாக அமைந்து நம்மை சிகரத்திற்கு உயர்த்தும் என்பார்கள். அந்த வகையில் முதல் தடவை ஏற்பட்ட அந்த தோல்வி ஏன் தோற்றும் என்று ஆராயக்கூடிய அந்த ஒரு தேடல்,
2ஆம் முறை ப்ரிலிம்ஸில் வெற்றி கிடச்சிச்சு. பட் ப்ரிலிம்ஸ்க்கு அடுத்து மெயின்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு இங்கே வந்து யார் உள்ள யார் உள்ள யார் வெளியே அப்படிங்கிற டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான அங்கமே அந்த மெயின்ஸ், முதன்மை தேர்வு என்பார்கள். ஸோ அது மிகப்பெரிய சவாலாக தான் இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் தான் சொல்கிறேன், இங்கே நிறைய பேர் தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பீங்க, தமிழ் வழியில் படிச்சிருப்பீங்க. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு சில பல தடைகள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணலாம். தடைகள் இருக்கும் தான், ஆனால் அதற்காக உழைத்தா அது கண்டிப்பாக நம்மளால் வந்து அதை எதிர்கொள்ள முடியும். முதன்மை தேர்வில் நான் ஆங்கிலத்தில் தான் எழுதுறதுக்கு தயார் செஞ்சேன். அதில் ரொம்ப ஒரு சவாலான பாடமாக இருந்தது பார்த்தோம்னா அந்த எஸ்ஏ என்கிற அந்த கட்டுரை எழுதுதல் தான். மற்ற எல்லாமே கேள்வி பதில், இன்ஜினியரிங்கில் பண்ணதை அப்படியே நம்ம டெக்னிக்கலாக பண்ணால் வந்துரும். ஆனா எஸ்ஏ அப்படிங்கிறது கேள்வி பதில் இல்ல. கிட்டத்தட்ட 2 எஸ்ஏ எழுதணும். ஒவ்வொரு எஸ்ஏவும் 10 பக்கங்கள் பக்கம் எழுதணும். இடையில நிறைய டீவியேட் ஆகும், நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஆகும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். இன்னொன்று, ஒரு வார்த்தை தமிழ்ல தெரியும், அது இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியாது. இப்படி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அடிப்படையில் அதெல்லாம் சரி பண்ணாம எழுதும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப தடுமாறும். ஸோ அதனால வந்து எனக்கு 2வது அட்டம்ப்ட்ல எஸ்ஏல ரொம்ப கம்மியாகி போச்சு, சர்வீஸ் வரல. இன்னொன்று, இன்டர்வியூ ஒரு மிக முக்கியமான அங்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the communication. Communication is an art. அந்த ஆர்ட்டை if we use it in effective manner we can get good marks in interview. லைஃப்லையும் தான். ஸோ அந்த கம்யூனிகேஷன், தொடர்பு, தகவல் தொடர்பு, அந்த ஒரு ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும். அதை என்னால் அந்த 2வது அட்டம்ப்ட்ல சரியா வளர்க்க முடியல, எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கல. ஸோ 2வது அட்டம்ப்ட்ல 20 மதிப்பெண்களில் முடிஞ்சிருச்சு, கிடைக்கல சர்வீஸ். திரும்பவும் வந்து பல்வேறு இடர்கள், பல்வேறு இடங்களிலிருந்து அழுத்தங்கள் தான். பட் இந்த முறை என்னன்னா முன்பை விட ஒரு படி மேலே இருக்கும். முன்னாடி முதல் படியிலேயே வெளியே போயிட்டோம், இந்த முறை கடைசி படியில தான் வெளியே வந்திருக்கோம். ஆக மொத்தம் நமக்கு முன்னேற்றம். ஸோ இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ஐபிஎல் நிறைய பேருக்கு புரிதலாக இருக்கும், ஐபிஎல் பார்ப்பீங்க. அதில் வந்து 2022 வந்து தோனி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், we have to focus on we are focusing on the process not the result. 2022 சென்னை அணி வெளியே போயிருக்கோம். அப்போ தோனி சொல்லியிருப்பாரு, நம்ம ப்ராசஸில் கவனத்தை செலுத்த வேண்டுமே தவிர்த்த ரிசல்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே தான் யூபிஎஸ்சிக்கும் சொல்லுவேன், we have to put more focus on process. அந்த ப்ராசஸில் எவ்வளவு கவனம் செலுத்த முடியுமோ, எவ்வளவு உண்மையாக உழைக்க முடியுமோ, எவ்வளவு நேரம், எவ்வளவு கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியுமோ அந்த அளவு அந்த ப்ராசஸில் நம்ம கவனம் செலுத்தணும். ப்ராசஸ் சரியாக அமைந்தால் முடிவு மிக சிறப்பானதாக அமையும். இந்த வருஷம் ப்ராசஸ் போடுறோம், முடிவு எதிர்பார்த்தது வரல. அடுத்த வருஷம் இந்த வருஷம் போட்ட ப்ராசஸினுடைய முடிவு அடுத்த வருஷம் சிறப்பாக வந்துடும். ஸோ அதை வந்து யூபிஎஸ்சியில் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, என்னுடைய ப்ரிப்பரேஷனில் யூனிக்காக நான் சொல்கிறது, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் எப்படி அமைச்சுக்கணும்னா ஒரு ஹோலிஸ்டிக்காக அமைச்சுக்குங்க. அதாவது ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வரும் பொழுதே நீங்கள் ஒரு இந்தியாவின் மிக உயரிய பணிகளுக்கு செல்ல போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, உயர்ந்த எண்ணத்தோட வரணும். ஸோ வள்ளுவர் கூட சொல்லுவார், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றவை தன்னினும் தள்ளாமை நீர்த்தும்பார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். உள்ள வரப்பையே நீங்க இருக்கிறது, நீங்க செல்லக்கூடிய, அடையக்கூடிய அந்த பணி என்பது மிக உயர்ந்த பணி என்பதை மனதில் நிறுத்தி கொண்டுதான் நாம் உள்ள வர வேண்டும். அப்படின்னா நம்மளுடைய அந்த முன்னேற்றம், ப்ரோக்ரஸ், திறன்கள் என்பது அறிவிலும் சரி, மனதிலும் சரி, பர்சனாலிட்டியிலும் சரி, அதை ஒவ்வொரு நாளும் மேம்படுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன், இந்த 3 ஸ்டேஜஸுமே அப்படிதான், அந்த வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் அறிவை முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸ் எவ்வளோ பேரை எலிமினேட் பண்ண முடியும் தான் பார்க்குறாங்க. அடுத்து மெயின்ஸ் உங்களுடைய அறிவை சரியாக பயன்படுத்தக்கூடிய அந்த திறனையும் சோதிக்கிறார்கள். கடைசியாக நேர்முகத் தேர்வில் உங்களுடைய பர்சனாலிட்டி, அதாவது உங்களுடைய பர்சனாலிட்டி இந்த தேர்வுக்கு உரியதாக இருக்கிறதா, இந்த பணிகளுக்கு உரியதாக இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு ஹோலிஸ்டிக்காக ஆரம்பிங்க. இன்னொன்று, இந்த பணிகளே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும் என்பது இதில் இன்னொன்று ஒரு சிறப்பு. அதனால் உங்கள் ப்ரிப்பரேஷனையே ஹோலிஸ்டிக்காக அமைங்க. உங்களுடைய கம்யூனிகேஷனை உள்ள வரப்பையே அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். கம்யூனிகேஷன் எப்படி பிஹேவ் பண்ணணும், இதெல்லாம் எப்படி வரும் என்றால் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணால் போதும். அதாவது இதெல்லாம் எனக்கு முதல் அட்டம்ப்ட்லேயோ 2வது அட்டம்ப்ட்லேயோ தெரியாது. தினமும் காலையில் எந்திரிக்கணும், சீக்கிரமாக எந்திரிக்கணும், சரியான நேரத்துக்கு போய் தூங்கணும், சரியான உணவு முறை எடுக்கணும், சரியாக உடலுக்கு உழைப்பு கொடுக்கணும், நம்ம பர்சனாலிட்டியை க்ரூம் பண்ணணும், நல்லா இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் நல்லா பேசி பழகணும். நான் சொல்கிறது இப்போ முன்னாடி கூட மிஸ்டர் தனிகையரசன் சொன்னார், ஹை லெவல் இங்கிலீஷ் இல்லை, அந்த அளவு தேவையில்லை. என்னை மாதிரி இந்த தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு ஆங்கிலம் பேசுகிறதே ஒரு பெரிய சிரமமாக தான் இருந்துச்சு. ஸோ ஆங்கிலம் பேசணும், முடிந்த அளவில் நல்லா பேசணும்.
ஸோ அதை வந்து வளர்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம முதல் நாளிலிருந்தே கவனம் செலுத்தும் பொழுது தெரியாத வார்த்தைகளுக்கு அர்த்தம் தேடுதலிருந்து, தெரியாததை தேடி படித்ததிலிருந்து, திரும்ப திரும்ப எழுதி பார்ப்பதிலிருந்து முதல் நாளிலிருந்தே ஹோலிஸ்டிக்காக நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை அமைக்கும் பொழுது வெற்றி என்பது மிக எளிதாக கிட்டிவிடும். ஸோ முதல் 2வது அட்டம்ப்ட்ல எனக்கான லேர்னிங்ஸ் தான். அதில் வந்து இது எதுவுமே நான் ரொம்ப பண்ணலை. இன்னொன்று, நிறைய பேர் உள்ள ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை ரொம்ப 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 அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா we are detached from our ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லேருந்து டிட்டாச் ஆகியிருப்போம். இந்த உலகத்திலேருந்தே டிட்டாச் ஆகியிருப்போம். நிறையா மென்டல் ஹெல்த்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். திடீர்னு என்னடா இப்படியே போயிட்டுருக்கு, நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே மேலே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு, நம்ம இன்னும் அப்படியே இருக்குமே, ஏன் எப்போ அந்த முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள் அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். எக்ஸாம் வரப்போ பயம் அதிகமாக இருக்கும். இந்த முறை என்ன ஆகுமோ, இது சப்போஸ் பாஸ் ஆகலைன்னா என்ன ஆகுமோ, என்ன ஆகும் அப்படிங்கிற நிறைய பல கேள்விகள், பல ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சைட்ஸ் நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் இருக்கதா செய்யும், எல்லாத்துக்குமே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய இன்டென்சிட்டி மாறும். அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு நம்மளுடைய முழு மனதையும் இங்கே செலுத்தி சிறப்பாக செயல்பட்டோம்னா இந்த எக்ஸாம்ங்கிறது எல்லாத்தாலையுமே அடையக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு புரிதல். ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த சிவில் சர்வீஸில் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தோம்னா அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்சி, இன்னொன்று எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்காதுங்கிற அந்த ஒரு புரிதல். ஒரு நாள் 10 மணி நேரம் படிப்போம், 12 மணி நேரம் படிப்போம், அடுத்த நாளே 2 மணி நேரம் போயிடும், அதுக்கடுத்த நாள் ஒரு 8 மணி நேரம் படிப்போம், அடுத்த நாள் கம்மியாகலாம். ஸோ கன்சிஸ்டன்ட் இப்படியே போகிறப்ப அந்த ஏற்றம் இறக்கத்தோட தான் நம்ம ப்ரிப்பரேஷன் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறான சவால்களை நமக்கு கொடுக்கும். வெவ்வேறான சவால்களை வெவ்வேறு முறைகளில் நம்ம தீர்த்துக்கு தான் வேணும். ஸோ அந்த சவால்களை நீங்கள் எதிர்கொள்கிறப்போ அதை நீங்கள் ஏற்றுக்க வேண்டியதான். ஒன்றை மட்டும்தான் மனசில் வச்சுக்கணும், இந்த மாதிரி நம்மளால் படிக்க முடியல, இல்லை ரொம்ப கம்மியாக படிச்சிட்டோம், நிறைய பேர் கில்ட்டி ஆகிட்டு அடுத்து சில நாட்களையும் வேஸ்ட் பண்ணி நிறைய பார்த்துருப்போம். நானே அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அன்னைக்கு எடுத்துடணும், படிச்சிடணும். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி 2 hours படிக்கிறோமா படிக்கிறோம். அந்த கன்சிஸ்டன்சியை விடாமல் இருந்தாலே போதும். நிச்சயமாக இந்த யூபிஎஸ்சி என்பது நமக்கு அடையக்கூடியதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று, ஐயா சைலேந்திர பாபு சாரை பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து நான் சைலேந்திர பாபு சார், மயில்வாகனன் சார்லாம் வந்து என்னுடைய 2வது அட்டம்ப்டில் இன்டர்வியூ போகிறதுலேருந்தே நிறைய மேடைகளில் பார்த்துருக்கேன். நிறைய செஷன்ஸ் உட்காந்து அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நிறைய அவங்க கிட்ட இன்புட்ஸ் வாங்கியிருக்கேன். சைலேந்திர பாபு சார் கிட்ட கிட்டத்தட்ட நான் ஒரு 4 தடவை மார்க் இன்டர்வியூ போயிருக்கேன். முதல் மார்க் இன்டர்வியூவில் எனக்கு இன்னும் சொன்னது ஞாபகம் இருக்குது, நீ ஏன் தமிழ்லேயே கொடுக்கக்கூடாதுன்னாரு. ஸோ 2வது மார்க் இன்டர்வியூவில் உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னாரு. அப்புறம் இந்த வருஷம் போனப்போ உங்ககிட்ட இன்னும் நல்ல சிறப்பான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஆங்கிலத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிருக்குன்னாரு. ஸோ என்னன்னா, யூபிஎஸ்சி இஸ் ஆல் அபவுட் யுவர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான். இங்கே வந்து நமக்கும் இன்னொருத்தருக்கும் போட்டி என்பது கிடையாது, நமக்கும் தான் போட்டி. நேற்றைய நான் இன்று இருக்கக்கூடாது, நேற்றை விட இன்று நான் சிறப்பாக இருக்க வேண்டும், இன்றைய விட நாளை இன்னும் நான் சிறப்பாக இருக்க வேண்டும், நாளை கழிந்து வரும் அடுத்த பொழுதில் இன்னும் ஒருபடி மேல் இருக்க வேண்டும். அப்படி நம்மை வளர்த்து கொண்டே சென்றோமானால் நிச்சயமாக இந்த வெற்றி கனி என்பது அனைவருக்கு கிட்டும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நிறைய இதோடைய டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாமே வந்து முன்னாடி இருக்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்னுடைய யுனிக்னஸ், என்னுடைய சேலஞ்சஸ் எல்லாமே இதுதான். தொடர்ந்து உழைப்போம், சிகரம் பல ஏறி சாதனைகள் பல படைப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Behind Notes My Success Journey, title sponsor, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse, and Varanda IAS, where your dreams became reality. Powered by SRM University, Vadapalani campus, shaping minds, shaping future. Admission open now in SRM University, Vadapalani campus. Aroma Agma Ghee, Ananda Anubhavam, Aroma Agma Ghee. Manju Groups, building legacies beyond boundaries. Velamal Nexus, dedicated to excellence. Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, and Veranda IAS presents Behind Notes My Success Journey, powered by SRM University, Vadapalani campus, Aroma Agma Ghee, Manju Groups, Velamal Nexus.